வணக்கம் மக்களே. பச்சை மிளகாய் யாரெல்லாம் உணவில் சேர்த்துப்பீங்க? தினமும் ஒரு பச்சை மிளகாய் சாப்பிட்றதுனால உடம்புல என்ன நடக்கும் தெரியுமா? பச்சை மிளகாய் எப்படிங்க சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்க நான் சொல்கிறேன். அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியங்களை முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சமைக்கும் போது பச்சை மிளகாயை சேர்ப்பதனால அது உணவிற்கு ஒரு தனி சுவையை தருவதோடு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளையும் வழங்குது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பதிவை மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது போன்ற அப்டேட்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை சமைக்கும் போது பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு பச்சை மிளகாய் ரொம்ப நல்லது. உங்களுக்கு காரமான உணவுகள் ரொம்ப பிடிக்குமா? உங்களுடைய உணவுகளில் சிறிது காரத்தை அதிகரிக்க விரும்பினா அதற்கு பச்சை மிளகாய் சரியான பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமைக்கும் போது பச்சை மிளகாயை சேர்ப்பதனால அது உணவிற்கு ஒரு தனி சுவையை தருவதோடு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளையும் வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இவ்வளோ நன்மைகளை தன்னுள் கொண்ட பச்சை மிளகாயை அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லதுங்க. ஸோ உணவிற்கு காரத்தை அளிக்கக்கூடிய பச்சை மிளகாய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதிலிருந்து, மலச்சிக்கலில் இருந்து விடுபடுவது, எடையை குறைக்க உதவுறது என்று பல நன்மைகளை தரக்கூடியது. அதோடு பச்சை மிளகாயில் கலோரிகள் குறைவு மற்றும் கொழுப்பு இல்லாத உணவுப் பொருட்கள் கூடுதலாக பார்த்திங்கன்னா இதில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே மற்றும் பைட்டோ நியூட்ரியன்கள் போன்ற பல்வேறு ஊட்டச்சக்திகளும் வளமான அளவில் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பச்சை மிளகாய் தினமும் ஒன்று சாப்பிட்றதுனால அல்லது பச்சை மிளகாய் சேர்த்த உணவுகளை உண்பதனால உடல்நோய் ஏற்படக்கூடிய அற்புதங்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, முதல் விஷயம் எடை இழப்பு. பச்சை மிளகாய் எடையை இலக்க நினைப்போருக்கு ஒரு அற்புதமான உணவுப் பொருள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கலோரிகள் குறைவு மற்றும் இதில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. மெட்டபாலிசம் என்னும் செயல்முறையில் தான் உணவுகளானது உடலில் பார்த்திங்கன்னா தேவையான ஆற்றலுக்கு மாற்றப்படுது. இதன் போது கலோரிகள் எரிக்கப்பட்டு உடல் எடையை இழக்க செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பச்சை மிளகாயில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது இதய செயல்பாட்டை முறையாக பராமரிக்க உதவுது. மேலும் இது இரத்த கொழுப்பு மற்றும் நமக்கு எல்லா பிரச்சனைகளையும் குறைக்க உதவுது. பெருந்தமனி தடிப்பு ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்கிறது. இதன் விளைவாக இதய நோயுடைய அபாயம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பச்சை மிளகாயில் பார்த்திங்கன்னா கேப்சைசின் இருக்குது. இது சவ்வுகளுக்கிடையே இரத்த ஓட்டத்தை தூண்டி உடலில் உற்பத்தி ஆகக்கூடிய சளியை இலக செய்து. ஸோ சிப்பிகளாக கூற வேண்டும் அப்படின்னா பச்சை மிளகாய் சளி ஜலதோஷத்திற்கு காரணமான தொற்றுகளை அழிக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போதைய சூழ்நிலையில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையாக வைத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதற்கு உணவுகள் பெரிதும் உதவி புரியும். குறிப்பாக பச்சை மிளகாய் இதற்கு நிச்சயம் உதவுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை மிளகாயில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் உள்ளது. ஆனால் பச்சை மிளகாயை ஒரு டப்பாவில் போட்டு மூடி குளிர்ச்சியான இடத்துல வைத்தால்தான் அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி நீடித்திருக்கும். இல்லாவிட்டால் வெறுங்காற்று, சூடான மற்றும் சூரிய ஒளி படும் இடத்துல வைத்தால் அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக அளவில் சர்க்கரை நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் சர்க்கரை நோய் இல்லாதவர்களை காண்பது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட சர்க்கரை நோயை கொண்டவர்கள் பச்சை மிளகாயை உணவில் சேர்த்து கொண்டா இரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் பராமரிக்கலாம். இருந்தாலும் சர்க்கரை நோயாளிகளுக்கான மருந்து மாத்திரைகளை எடுக்கும்போது பச்சை மிளகாயை சாப்பிட்டா இரத்த சர்க்கரை அளவு மிகவும் குறைந்து போக வாய்ப்பு இருக்குது. எனவே கவனமாக இருக்க வேணும் மக்களே. ஸோ கண்டிப்பாக பச்சை மிளகாயுடைய ஆரோக்கிய நன்மைகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை மிளகாயில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எரிச்சல் பிளவனாய்டுகள் தீவிரமாக நெஞ்செரிச்சலை உண்டாக்கும். அதனால் அதிகமாக பயன்படுத்துறதை தவிர்த்துடுங்க. அதோடு பச்சை மிளகாய் அதிகமாக சாப்பிட்டா அது கடுமையான எரிச்சலுடன் கூடிய வலியை உண்டாக்குவதோடு உடலினுள் அலர்ஜி காயங்களை உண்டாக்கும். ஸோ பச்சை மிளகாயை அதிகம் சாப்பிட்டா அது சிலருக்கு அடி வயிற்று வலி அல்லது வலிமிக்க வயிற்றுப்போக்கை உண்டாக்கக்கூடும். அதனால் அதிகமாக சாப்பிட்றத தவிர்த்துட்டு கொஞ்சமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஸோ அதிகமாக உணவில் சேர்த்துக்காமல் ஒரு நாளைக்கு காரத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கணும்னா ரொம்ப நல்லது. ஸோ இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள்
அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். சரி வாங்க, இப்போ நம்ம அடுத்த பதிவில் நாம் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.